ஹலோ வணக்கம். வாங்க காலை டிஃபனுக்கு பூரியும் பூரி மசாலும் செய்யலாமா? அது பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. கொஞ்சம் தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, 5-6 பச்சை மிளகாய், 6-7 வெள்ளைப்பூடு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு வாங்க நம்ம இப்போ பூரி மசால் செய்ய ஆரம்பிக்கலாம். உருளைக்கிழங்கு சுத்தம் பண்ணி ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்து தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருவோம். அடுப்பில் வானொலி வச்சுருங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சிருங்க. அது நல்லா செவந்ததும் 2 பெரிய வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வதக்கிடுங்க. நல்லா வதங்கவும் ஒரு தக்காளி, நாம் 1-2 பொடிச்சு எடுத்த தேங்காய், சோம்பு, அந்த மசாலாவும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வதக்கிடுங்க. வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வேகட்டுங்க. அது வரை மூடி வேக வச்சுருவோம். நல்லா வெந்ததும் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கு, பொட்டுக்கடலை மாவு 2 சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டு ஒரு மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சோம்ல அதையும் சேர்த்து ஒரு கொதி வரவும் கொத்தமல்லி அலங்கரித்து இறக்கிட்ட பூரி மசால் சூப்பரான டேஸ்ட்டோடு ரெடி ஆயிருங்க. இது அருமையான டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனி நாம் பூரி போட்டு எடுத்து சாப்பிடலாங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், பூரியும் ரெடி ஆகிருச்சு. பூரி மாவு இப்போ செய்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க. நன்றி, வணக்கம்.